அண்ணன் நன்னூல் சூத்திரம் சொல்லு. இந்த பாருங்க, இந்த நுனி நாக்கு ரா. அப்ப மனத்தாலே வாக்காலே காயத்தாலே செய்த பாவத்தை ரா என்ற எழுத்து போக்கடிச்சு புடிச்சு தள்ளி போன பாவம் திரும்பி வரக்கூடாது. மீக்கீழ் இதழுற பம்ம நன்னூல். இந்த ரெண்டு இதழ் ஒன்னா சேர்ந்தா ரா என்ற எழுத்து பாவத்தை புது கம்பெனி ஆரம்பிக்கிறதா கேள்விப்பட்டேன். பகவான் கண் திறந்துட்டார். க்ஷேமமா இருக்கணும். ரொம்ப சந்தோஷம் ஐயா. எல்லாம் உங்க மாதிரி பெரியவங்களோட ஆசீர்வாதம் தான் ஐயா. புதுசா ஒரு கம்பெனி தொடங்குறோம். அதுக்கு வர 28ஆம் தேதி திறப்பு விழா வச்சிருக்கிறோம். மற்றவங்களுக்கு அழைப்புதல் கொடுக்கறதுக்கு முன்னாடி ஆண்டவன் சந்நிதியில வச்சுட்டு போலான்னு தான் வந்திருக்கிறோம். நீங்களும் உங்க 2 பசங்களும் அவ சம்சாரத்தோட குழந்தையோட பாக்குறதுக்கு ரொம்ப நன்னா இருக்கு. கடவுள் உங்க குடும்பத்துக்கு எந்த குறையும் வைக்க மாட்டார். அர்ச்சனை கூடிய குடும்பம். உங்க பத்திரிக்கையும் அதுல வைங்க. நிறைய கொடுப்பா. என்ன இது பத்திரிக்கை வெறுமையே இருக்கு. பகவான் பேர் எழுதி கொடுங்க. கொடுங்க. இந்தாங்க எழுதி கொடுத்துறோம். இந்தாம்மா எழுதி கொடு. பேனாவா? பேனா நான் கொண்டாடலையே. மதன் நீ கொண்டு வந்திருக்கியா? அப்பா நான் கூட எடுத்துட்டு வரலப்பா. கோகிலாம்பாள் சமேத கல்யாண சுந்தரேஸ்வரர். பேராசையான கங்கா நதியை கடந்து நிஷ்காம்பியமாகிய குகரை நட்பு கொண்டு திடப்பிரஜை இந்த சித்திரத்தில் தங்கியிருந்து பக்தியாகிய பரதனுக்கு பரஞானம் அபரஞானம் என்ற 2 ஞானங்களான பாதுகையை கொடுத்து நிகழ்ப்பம் என்ற சர்வங்களுக்கு மோட்சத்தை கொடுத்து விரோதமாகி விராதனை கொன்று சமம் சமம் नक्षत्रे जन्मरासोदयस्य ग्लोबल टेक नामांगस्य तोल व्यापार अभिवृद्ध्यर्थम तोल व्यापारेण सर्वा बेटा कोटि कोटि लाभकर सिद्ध्यर्थम कोकिलांबा समेत कल्याण सुंदरेश्वर स्वामिने नमः पादार विद्यार्थोदरनामार्चन पूजां करिष्ये ओम शिवाग्रमः ओम महेश्वराग्रमः ओम शंभवे नमः ओम विनात्मे नमः ओम ऐशेकराग्रमः ओम वामदेवाग्रमः ओम रूपाक्षाग्रमः ओम तपद्धने नमः ओम नीलोदिताग्रमः ओम शंकराग्रमः ओम श्री शाम्बशिव பரமேஸ்வராய நமஹ. சர்வஸ்யாப்தே சர்வசக்தே அயோத்தியிலே வந்து ஆரியானை அனுமந்தாங்க அங்காதல் உடைவார். ராமாயண தத்துவம். சீதைனா ஆனந்தம். ஆன்மா ஆனந்தான விரும்பும். ஆனந்தத்தை தவிர வேறு ஒன்றை விரும்பக்கூடாது. ராமருக்கும் சீதைக்கும் கல்யாணம் ஆச்சு. அனுதினே பொழுதனை தோழ் அனுதினே பொழுதனை தோழ் அனுதினே பொழுதனை தோழ் பொழுதனை தோழ் கொண்டல் பெய்ய பெய்யும் பொழுதனை தோழ்.
புருஷன் பொண்டாட்டிக்குள்ள என்னடா ஈகோ? உன் ஈகோவை இறக்கி வச்சுட்டு அவகிட்ட மனசை விட்டு பேசுடா. தப்பு ரெண்டு பக்கமும் இருக்கும்ல. நேரா பேசினா எல்லாம் சரியா போயிடும். ஏன் கார்த்திக், சாந்திகாவை பத்தி ஏதாச்சும் ஒன்று சொல்லணும், உனக்கு தூக்கமே வராதா? மாமா, நீங்க பெரியவங்க, கோவப்படாதீங்க. அனாவசியமா சாந்தி அக்கா மேல கோவப்படாதீங்க மாமா. என் மேலேயும் எங்க அக்கா மேலேயும் இருக்கிற வெறுப்பை சாந்தி அக்கா மேல காட்டாதீங்க. மாதிரிப்பா என்ன தலைவர் அங்க இருக்கிறாரு, தட்ட கூட நீ இங்கே ஏற மாதிரிப்பா. நான் வந்துடுறேன். சரிண்ண. என்கிட்ட சொல்லிட்டல்ல, கவலைப்படாத, விட்டுரு. நான் எதையும் எடுத்துக்க மாட்டேன், எடுத்தா செய்யாம விட மாட்டேன். ஓகே? வணக்கம் தலைவா. என்னங்க என்னை போய் வணக்கம் தலைவாங்கிறீங்க? நானெல்லாம் உங்க கால் சுண்டு வரல் மாதிரிங்க. சொல்லு, என்ன இவ்வளவு தூரம்? அதான் போன்லயே சொன்னனுங்களே தலைவரை. அது லைன் கிளியர் அல்ல. இப்ப சொல்லு. அந்த கோவிந்த பையன் ரொம்ப லொல்லு பண்றானுங்கண்ணா. ஏதோ கம்பர் கட்டு முட்டை கேட்கற மாதிரிங்க. பாஸ்போர்ட் கூட லொல்லு பண்றானுங்கண்ணா. கொடுத்துட வேண்டியதானே? ஏனுங்க, அவனுக்கு பாஸ்போர்ட் எடுத்து கொடுத்து பிளைட்ல ஏத்தி டாடா கிளம்பி சொல்றீங்களாக்க? ராமூர்த்தி வேணா, அவனுக்கு பாஸ்போர்ட்டை நாம ரெடி பண்ணுவோம். ஃபாரினுக்கு போக பாஸ்போர்ட் ரெடின்னு சொல்லி அவனை நீ ஒரு இடத்துக்கு வர சொல்லு. அவனை இந்த உலகத்திலிருந்து அனுப்பி டாட்டா காட்டுற வேலையை என் ஆளுங்க பார்த்துக்கோங்க. உங்க மூளையே மூல தலைவர. இந்த தலைவன் சொல்றத கேளு. தட்சணைங்க. டேய் அண்ணா, அப்ப நான் உத்தரவு வாங்கிட்டுங்களா தலைவர? ஓ, புறப்படலாமண்ணே? போலாண்ட, முதல்ல போனை குடுற. ஹலோ. ஏனுங்க மேமு? ஏயா, எத்தனை தடவை உங்ககிட்ட சொல்றது? கண்ட நேரத்துல போன் பண்ணி என்ன சாப்பிட கூட விட மாட்டேன். ஒரு நிமிஷம் போ. சரிம்மா. சொல்லு. ஏனுங்க மேம, நம்ம உயிரோடு இருந்தா தானே நாளை நல்லது கெட்டது சாப்பிட முடியும். அந்த கோவிந்த வேற மிரட்டிட்டே இருக்கிறானுங்களாச்சு. என்னது? கோவிந்தன் மிரட்டுறானா? மறுபடியுமா? என்ன சொல்ற? ஆமாங்க மேம, இப்பதான் அந்த கோவிந்த போன் பண்ண. அதான் நான் உடனே உங்களுக்கு போன் பண்றேன். என்னவா? அந்த கோவிந்த பையன் ஃபாரின் போறானுங்களாமா, அவனுக்கு பாஸ்போர்ட் வேணுங்களாமா மேம. பாஸ்போர்ட்டும் வர வர அவனுக்கு திமிரு அதிகமாயிட்டே போகுது. சரி, நீ இப்ப என்ன பண்ண போற? கோவிந்தனுக்கு ஒரு பாடம் சொல்லணுங்க மேம. எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட் ஒருத்தர்கிட்ட சொல்லிட்டுங்க, பாஸ்போர்ட் கோவிந்தனுக்கு தரேன்னு வர சொல்லி அவனை தீர்த்துக்கிட்ட போறேனுங்க. என்ன? கோவிந்தனை தீர்த்துக்கிட்ட போறியா? ஆமாங்க மேம, நீங்க கவலை விடுங்க, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். என்னங்க மேம் ஒண்ணுமே பேச மாட்டேறீங்க? சரி, என்னமோ பண்ணி தொலை. ஆனா இனிமே அந்த கோவிந்தனோட பிரச்சனை நமக்கு வரக்கூடாது. இதுதான் ஃபைனல். சரிங்க மேமா.
கோவிந்தன் ஊருக்கு கைதியா இருக்கலாம், கொலகாரனாவும் இருக்கலாம். ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் அவன் ஒரு ஆபத் பாந்தவன், அநாத ரட்சகன். அவனை போய் இந்த அம்மாவும் கந்து வட்டிக்காரனும் காலி பண்ண பாக்குறாங்க. இந்த விஷயத்தை நான் எப்படியாவது அவங்கிட்ட சொல்லணுமே, அவனை காப்பாத்தணும். இந்த ராத்திரி நேரத்துல எங்கேன்னு போய் அவனை தேடுறது? இந்த தகவலை சொல்லியே ஆகணுமே. ஹலோ, வாங்க. ஆர்கே சார் லக்ஷ்மண் சார் வந்திருக்காருன்னு ஜட்ஜி விட்டு சொல்லுங்க, அவருக்கு எங்களுக்கு தெரியும். சரிங்க சார். சார். எஸ், உங்களை பார்க்க ஆர்கே சார் லட்சுமணன் சார் 2 பேரும் வந்திருக்காங்க. வர சொல்லுங்க. ஓகே சார். சார் உங்களை உள்ள வர சொன்னார். ஓகே வாங்க. ஓகே வாப்பா. ஜட்ஜ் சார் வணக்கம். வாங்க வாங்க. வணக்கம் சார். உட்காருங்க. தேங்க்யூ சார். ஆர்கே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். லட்சுமணன் சார், பெங்களூர் கிளைமேட்லயே இருந்து மெட்ராஸ் கிளைமேட் ஒத்து போயிடுச்சா? ஒத்துக்கலைன்னாலும் ஒத்துக்க வச்சிடுவோம் இல்லையா? ஆர்கே, உங்க புது ப்ராஜெக்ட் பத்தி கேள்விப்பட்டேன். கன்கிராட்ஸ். தேங்க்யூ சார். உங்களை பர்சனலாக கூட்டிட்டு போக தான் வந்தேன். இந்தாங்க சார் இன்விடேஷன். என்னைக்கு ஃபங்க்ஷன்? வர 28ஆம் தேதி. ரியலி? ஐ எம் வெரி ஹாப்பி. ஆல் தி பெஸ்ட். என்ன சாப்பிடுறீங்க? ஒன்றும் வேணாம் சார், போகிற இடத்துல சாப்பிட்டா உடம்பு கொத்துக்காது. எல்லாருக்கும் பத்திரிகை வச்சாச்சா? முதல் பத்திரிகை ஆண்டவன் சன்னிதியில் வச்சேன், அடுத்த பத்திரிகை உங்களுக்கு கொடுத்துருக்கிறேன். அடே, பாக்கி எல்லாருக்கும் பத்திரிகை கொடுக்கறது கார்த்திக், மதன், சாந்தி எல்லாம் போயிருக்காங்க. ஒருத்தர் விடாம எல்லாரையும் கூப்பிட்டுருவாங்க, இன்க்ளூடிங் அபிராமி சீனிவாசன் ஆல்சோ. குட். ஆர்கேக்கு பெருந்தன்மை அதிகம். அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார். ஓகே சார், ஐ டோன்ட் வாண்ட் டு டேக் மோர் ஆஃப் யுவர் டைம். அவசியம் வந்து எங்களை எல்லாம் வாழ்த்தணும் சார். டெஃபினெட்லி. அப்போ நாங்கள் கிளம்புறோம். போலாமா? வரோம் சார். வரோம். வாங்க. கங்க்ராட்ஸ். தேங்க்யூ. இந்தாங்க சார். தேங்க்யூ. கண்டிப்பாக வரணும். விஜய். தேங்க்யூ. சேம்பர் பிரசிடென்ட் முறையில இல்ல, உங்க நண்பனா எங்க அப்பாவோட புது கம்பெனி இனாகிரேஷனுக்கு உங்க எல்லாரையும் இன்வைட் பண்றேன். சோ நீங்க எல்லாருமே அவசியம் வந்துடணும், மறந்துடாதீங்க. இவ்வளவு தூரம் மதிச்சு நீங்களே பத்திரிக்கை கொடுத்துருக்கீங்க, வராமலா போயிடுவோம்? அவசியம் வருவோம் சார். வரேங்க. பத்திரிகை சூப்பரா இருக்குல்ல? ஆமா சார். ஆர்கே சார் எதுலயுமே நீட் தானே. ஸ்ரீனிவாசன் சார், இந்த திறப்பு விழாக்கு என்ன கிஃப்ட் வாங்கிட்டு போலாம்? போறவங்கள பார்த்து கேளியா? ஏன் சார் நீங்க போலியா? அட நீங்க வேற சார், நம்ம பிரசிடென்ட் சார் தான் ஸ்ரீனிவாசன் சாருக்கும் அபிராமி மேடத்துக்கும் இன்விடேஷனே வைக்கலையே, அப்புறம் எப்படி போவாங்க? இப்படி இன்சல்ட் பண்ணிட்டாரே. ஆமா சம்பந்திமா, நானும் இந்த விழாவை பத்தி கேள்விப்பட்டேன். ஆர்கேவோ மதனும் நமக்கு பத்திரிக்கை வைப்பாங்க, நம்ம பத்திரிக்கையை வாங்கிட்டு அந்த விழாக்கு போகாம அவங்களை இன்சல்ட் பண்ணணும்னு பிளான் பண்ணா, இந்த மதன் நமக்கே பத்திரிக்கை வைக்காம நம்மளை இன்சல்ட் பண்ணிட்டான். அவமானம்.
நம்மள அவமதிச்சவங்க நிம்மதியாவே இருக்கக்கூடாது. ஆமா, நிம்மதியா அவங்க இருக்கக்கூடாது. அவங்க திறப்பு விழா வேலையை பார்க்கட்டும், நம்ம மூடு விழா வேலையை ஆரம்பிப்போம். யூ ஆர் கரெக்ட். ஒவ்வொரு விஷயத்திலையும் உங்களை தலைக்குனிய வச்சவங்கள நாம தலைக்குனிய வைக்கணும். ஆர்கே மட்டும் இப்படியே வளர்ந்து நம்மளை விட பெரிய லெவலுக்கு போயிட்டான். அதை விட பெரிய அவமானம் நம்ம கிடையவே கிடையாது. சேம்பர்ல பிரச்சனை பண்ணி அந்த ஆர்கே தலைக்குனிய வைக்கணும்னு பிளான் பண்ணா அந்த சாந்தி அண்ணி குறுக்க பூந்து அப்படி காரியத்தை கெடுத்துட்டா. சம்பந்திமா, இந்த விழாவை நடக்க விடக்கூடாது. நம்ம அவங்களுக்கு கொடுக்கிற அந்த ஷாக் வைத்தியத்துல ஆர்கே அவன் குடும்பம் அத்தனை பேர் சின்ன பின்னமா செதறி ஓடையணும். சரி, அதுக்கு என்ன பிளான் வச்சிருக்கீங்க? நான் என்ன சொல்றேன்னா, திட்டமிடுறது மட்டும் நம்ம, செயல்படுத்துறது இன்னொரு ஆளு. புரியலையா சம்பந்திமா? இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் அந்த கந்து வெட்டி தான் பெஸ்ட் மேன். ஆமாமா, ஆளை கடத்துறது, அடைச்சி வைக்கிறது, மிரட்டுறது, இதுதான் நம்ம லிமிட். இதையும் மீறி போனோம்னா அவன் தான் கரெக்டான ஆளு. என்னப்பா கோவிந்தா? அடடே, நான் தான் பேசுறேன்றது எப்படி கண்டுபிடிச்ச? வெளியிருந்து எந்த புது நம்பர்ல வந்தாலும் அது நீ தான் கூப்பிடுறேன்னு அர்த்தம்டா. பரவாயில்லையே, வர வர ரொம்ப புத்திசாலி ஆயிட்ட. ஆனா உன்ற சர்டிபிகேட் எனக்கு எதுக்கப்பா? நீ வாட்ல வெளியிருந்து ₹1 போன்ல பாஸ்போர்ட் ரெடி பண்ணுன்னு சொல்லிட்ட. அது எவ்வளவு பெரிய அக்க போற விஷயம்னு உனக்கு தெரியுமாப்பா? இப்போ பாஸ்போர்ட் ரெடியா இல்லையா அதை மட்டும் சொல்லு. பாஸ்போர்ட் எல்லாம் ரெடி பண்ணியாச்சே. இப்போ நீ என்ன பண்றீன்னா, நான் சொல்ற இடத்துக்கு வா. சரி சரி, நான் அங்க வந்துடுறேன். ஆமா, நீ வருவியா இல்ல உங்க ஆளுங்க வருவாங்களா? யாரு வரணும் நீ சொல்ற? நீ தான் எனக்கு முதலாளி. நீ வந்தா போதும், நீ மட்டும் வந்தா போதும். சரிப்பா, சொன்ன நேரத்துக்கு சொன்ன இடத்துல கரெக்டா நீ மாத்திரம் வந்துட்டீன்னா உனக்கு தாப்பா நல்லது. நான் எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டு நான் கரெக்ட் டைமுக்கு வந்துடுறேன். போதுமா? சரி, வச்சிருட்டாடாப்பா. நல்லானுக்கு ஃபோன் பண்ணி பணம் கொடுக்கணும். எப்படியும் பாஸ்போர்ட் வந்துடும். பொண்டாட்டிக்கு வேற சொல்லணும். ஹலோ, யார் பேசுறது? நல்லா. டேய் கோவிந்தா, உனக்கு 100 ஆயிசுரா. ஆட போட, நானே இங்க உயிர் போற மாதிரி பிரச்சனையில இருந்துகிட்டு இருக்கேன். உன்னை தீத்து கட்ட போறதா கண்டுபிடிக்கார போன்ல சொன்னான். என்னடா சொல்ற நீ? ஆமாண்டா, நேத்து ராத்திரி அபிராமி அம்மா கிட்ட இந்த விஷயத்த போன்ல அவன் சொன்னான். டேய் கோவிந்தா, உன்னை எப்படியாவது சந்திச்சு இந்த விஷயத்த சொல்லணும்னு நினைச்சேன். நல்ல வேளை நீயே போன் பண்ணிட்ட. சரி சரி, அத நான் பேஸ் பண்ணிக்கிறேன். நான் உனக்கு அப்புறமா பேசட்டுமா? சரிடா, நான் வச்சிடறேன். என்ன கொலை பண்ண திட்டம் போடுறியா நீ? இரு.